ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பூனக்காளி காயை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இதுதான் பூனக்காளி காய். பார்க்குறதுக்கு பீன்ஸ் கொஞ்சம் குண்டாக இருந்தால் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக நரம்பு தளர்ச்சி இருக்கவங்க, அது போக பேபிக்கு பிளான் பண்ணுறவங்க எல்லோரும் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எப்படி காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த பூனக்காளியை கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் போதே பறிச்சிடணும். இது லைட்டாக முத்திடுச்சு, பட் இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. எப்போவுமே இந்த காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். ஏன் அப்படிங்கிறதையும் நான் அதில் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பிஞ்சு காயை பறிச்சிருந்தீங்க அப்படின்னா தோலெல்லாம் உரிக்காமல் அப்படியே டைரெக்டாக பீன்ஸ் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது லைட்டாக இந்த காய் முத்தி இருக்குது, அதனால இந்த தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். ஏன்னா முத்தின காயை தோலை உரிக்காமல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது அந்த தோல் லைட்டாக நறுக்கு நறுக்குன்னு வாய்க்கு வரும். அதுக்காக காயோட தோலை உரிச்சதுக்கப்புறமா அதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் மாதிரி அது டக்குன்னு கலர் மாறிடும். அதுக்காக இப்போ இதே மாதிரியே வச்சுருக்க எல்லா காயோட தோலையும் உரிச்சதுக்கப்புறமா நார்மலாக பீன்ஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக காயை கட் பண்ணவே அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு கலர் மாறுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இந்த காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைக்கு எண்ணெய் தடவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கன்னு. ஒரு வேளை நீங்கள் எண்ணெய் தடவாமல் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையும் இதே மாதிரி தான் காரை பிடிச்சிக்கும். ஆனால் அந்த காரை ஒரு 2 நாளில் போயிடும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த காயை சமைக்கும் போது பண்ண தப்பு இது. இப்போ இந்த காயை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் 3 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரே நிமிஷம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா 15லிருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா குக் பண்ணணும். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் நல்லா குக் ஆகி இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனதும் இதில் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விடணும். 2 நிமிஷம் தக்காளி நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நம்மளோட தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல பூனக்காளி, அதை தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ காயை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா காய்க்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணணும். இந்த இடத்துல நான் 1/4 டேபிள் ஸ்பூன் பொடியுப்பு, அது போக 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ 8லிருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம சேர்த்த காய்கறி எல்லாமே நல்லாவே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் காய்கறியில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக 1/4 மூடி தேங்காயும் உள்ளே போட்டு நல்லா ஒரு தடவை வணக்கி விடணும். தேங்காயை 2 நிமிஷம் பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்டான பூனக்காளி ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த காய் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் அந்த பூனக்காளி செடி. இந்த மாதிரி பூனக்காளி கொத்து கொத்தாக தான் காய்க்கும். இப்போ இதை பறித்து நல்லா வெயிலில் இந்த அளவுக்கு காய வைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு காஞ்சதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த ஓட்டை பிரித்தோம் அப்படின்னா உள்ளே தான் வந்துட்டு விதை இருக்கும். பூனக்காளி விதை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக அதில் 2 வெரைட்டி இருக்குது, கருப்பு விதை, வெள்ளை விதைன்னு. ஆனால் எங்கள் வீட்டில் இந்த வெள்ளை விதை பூனக்காளி தான் இருக்குது. இப்போ இந்த விதையை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா சூடு பறக்க வறுத்தோம் அப்படின்னா அந்த மேலே இருக்க ஒயிட் ஷெல்ஸை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அந்த ஒயிட் ஷெல்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சாலும் சரி, அப்படி இல்லை கடையில் கொடுத்து இந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாலில் சேர்த்து காலையில் சாயங்காலம் 2 நேரமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஆக்சுவலாக வயிறு சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இது சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
உங்களுக்கு இந்த காயோ விதையோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.